நாளைக்கு சசிகலா மாதிரியான ஒரு நிர்வாக ரீதியாக அம்மையார் ஜெயலலிதாவுடன் பயணித்து தன்னை அனுபவம் பெற்ற ஒரு பெண்மணியாக மாற்றிக்கொண்ட நபரால் இன்னைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டு கல அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நான் உண்மையிலே வலுவான அதிமுகவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த அம்மா கைக்கு போனால் மட்டும்தான் இருக்கும். உண்மையிலே சொன்னோம்னா ஜெயலலிதா அவங்களோட நெருங்கி பழகியவர்கள் பல பேருக்கு தெரியும். ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர் தான் அவங்க. இதில் என்னன்னா இந்த ஒரு ஃபயர் கேரக்டர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே சின்னம்மாவான். ஓகே, நம்ம இவங்க ரெண்டு பேருமே நல்லா இருந்ததுனால நமக்கு தெரியல. ஜெயலலிதா ஒரு ஆடம்பர பேர் வழிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காலத்திலேயே லேண்ட் குரூசர், இப்போதான் லேண்ட் குரூசர் சகஜம். அப்போலாம் அந்த அம்மா யூஸ் பண்ணப்போ ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுருந்தாங்க. இப்போ நாளைக்கு நான் லீகல் யாருன்னு நீ நாளைக்கு ஜெயலலிதா போல ஜெயிலுக்கு போவியா? ஓகே, இன்னைக்கு திரும்பி அவங்க நகைகளை வந்து அமலாக்கத்துறையில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் நான் தான் லீகல் யார் சொத்தை கூடன்னு இப்படி திலுக்குன்னு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது காசு பார்க்கறதுக்கு. இப்போ தமிழகத்துல சசிகலா அவர்கள் பொறுத்து பார்த்து சமீபத்துல ஒரு கட்சியை அறிவிச்சாங்க. அதுல பொங்கி எழுந்து விட்டார்கள். பொங்கி எழுந்து ரொம்ப நாள் கழிச்சு பொங்கி எழுந்திருக்காங்க. அதனோட பின்னணி என்னென்ன? இல்லை, இது உண்மையிலேயே அவங்க அக்ரஹார சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்தப்பயே இந்த நகர்வுகள் நடக்கும். அடுத்தது அவங்களுடைய அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி பயணிப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் நானே உண்மையிலேயே எதிர்பார்த்தது அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஒரு ஃபோர்ஸாக ரைஸ் ஆவாங்கன்னு நினச்சேன். இப்போயாச்சும் ரைஸ் ஆனாங்களே அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் அவங்க பின்வாங்காமல் இந்த முடிவுலேருந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிர்வாக ரீதியாக உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த ஒன்றிணைக்கப்பட்ட அதிமுக தான் வெற்றியை அடையும். இப்போ துணை முதலமைச்சர் நாளைக்கு மேடையிலேயே சொல்கிற மாதிரி நீங்களே துணை பொதுச் செயலாளராக இருங்க, 200 வருஷம் ஆனாலும் சரி, ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நாளைக்கு நீங்கள் வந்து வேற யார்ட்டையும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு எப்படி சொல்கிறாரோ. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னெஃபிஷியண்ட்டாக அவங்கள பார்க்குறாங்க. இப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் மறுபடியும் திராவிட 2.0 உருவாகும் அப்படிங்கிற நிலை இருக்கிறப்ப நாளைக்கு சசிகலா மாதிரியான ஒரு நிர்வாக ரீதியாக அம்மையார் ஜெயலலிதாவுடன் பயணித்து தன்னை அனுபவம் பெற்ற ஒரு பெண்மணியாக மாற்றிக்கொண்ட நபரால் இன்னைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டு கல அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இதுதான் அந்த ஒன்றிணைந்த அதிமுகவுடைய பவர் ஃபேக்டர். என்னன்னா இவன் பிஜேபி ஒன்னே ஒன்று மட்டும் செய்யவே மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் ஒன்று ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி சேர்த்து வைக்கிறான், ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவியை சேர்த்து வைக்கிறான். பட் அந்த ஒரு டைம் சிச்சுவேஷனுக்கு நெருங்கிட்டாங்க. அந்த பசும்பொண்ணுக்கு வந்தப்ப டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா தான் 4 பேரையும் ஒன்னாக்குனப்பயே எடப்பாடியை காலி பண்ணிட்டு இவங்க 4 பேரையும் எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரப்ப இவர் எடப்பாடி போய் டக்குன்னு சரண்டர் ஆயிடுறாரு. ஓகே, நீங்கள் ஆனால் உண்மையிலே வலுவான அதிமுகவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்த அம்மா கைக்கு போனால் மட்டும்தான் இருக்கும். உண்மையிலே சொல்லணும்னா ஒரு மிலிட்ரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு அந்த தலைமைக்கு பயந்து நீங்கள் நாளைக்கு இப்பயுமே நாளைக்கு ஏடிஎம்கேக்கு கீழே கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்தா ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு ஏடிஎம்கேக்காரன் வேலை பார்க்க மாட்டாங்க, அங்கே தோற்று போகுது. என்ன அப்படின்னா ஆனால் ஜெயலலிதாலாம் இருக்கிறப்ப அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன் தொகுதி தோக்குதோ இல்லையோ, கூட்டணி ஜெயிக்கணும், கட்சிக்காரங்க வேலை செய்யணும்னா தூக்கி அடிச்சிடும். அந்த அம்மா பங்களாக்குள்ளாரே இருப்பாங்கன்னு தான் பேச்சே தவிர ஆனால் எந்த மூலையில் யாருக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், நம்ம உழைப்பு மட்டும் போடுவான், கடவுள் நமக்கு தேவையானுங்கிற செய்வான், நம்ம எல்லாரும் டைலாக் சொல்லுவோம்ல. அது மாதிரி அவன் அம்மா எங்கே இருந்தோ என்னை பார்த்துக்கிட்டு தான் பயம் இருந்துகிட்டே வேலை பண்ணா போதும் அப்படின்னு நினைப்பான். நிறைய நாளைக்கு இந்த ஒன்றிய செயலாளர்கள் அளவில் அந்த அம்மா கட்சியில் பெரிய லெவலில் வளர்த்ததும் சரி சொல்லுவாங்களே, இந்த மாதிரி என் கம்யூனிட்டினால நான் என் கையிலேருந்து சோறு சாப்பிட மாட்டாங்க, என் வீட்டுக்கு யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க, நாங்கள் அவரையே உணவுத்துறை அமைச்சராக்குனாங்க. அது மாதிரி எங்கள் திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு, அந்த வழியாக அந்த அம்மா ஏதோ வாழைத்தாறு ஆராய்ச்சி மையம் திறந்துட்டு அந்த வழியாக போகிறப்ப அவர் ரோட்டில் நின்னாரு. எங்கே இங்கே நிற்கிறீங்க, அது ஒரு காடு ஃபுல்லாக வயல், எங்கே இங்கே நிற்கிறீங்கன்னாங்க, இதுதாம்மா என் வீடு அப்படின்னாரு, ஓட்டு வீடு அப்படின்னோடனே இங்கே சென்னைக்கு வந்தோடனே அந்த ஆளை மந்திரி ஆக்கிட்டாங்க. ஓகே, அது மாதிரி வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இவரை எதேர்ச்சியாக பார்க்க வந்தவங்களா கூப்பிட்டு அதில் 10 லட்சம் இருக்குது, 5 லட்சம் கல்யாணத்துக்கு வச்சுக்க, 5 லட்சம் அந்த பொண்ணுக்கு சீர் வரிசை கொடு, உன் பொண்ணு கல்யாணம் இல்லை அப்படிங்கிறாங்களாம். இது மாதிரி அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். ஒரு எம்பி ஒருத்தர் ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க ஒருத்தர், அவர் வந்து இவங்க கிட்ட
ஆசீர்வாதம் வாங்க வரப்ப மற்ற நீங்கள் என் மேலே மரியாதை வச்சுருக்காது, கட்சிக்கு உழைக்கிறதெல்லாம் ரைட்டு. ஆனால் வந்து உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வந்து அவங்க அம்மா வீட்டில் வச்சுட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணுறது சரியில்லை. குடும்பத்துக்குள்ளார சண்டைகள் இருக்க தான் செய்யும். முதல்ல போய் உங்கள் ஒய்ஃப் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்து வைங்கன்னாங்களாம். ஓகே. இது மாதிரி அந்த அம்மா வந்து எங்கே எது நடந்தாலும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இவங்க இந்த உண்மையிலே சொன்னோம்னா ஜெயலலிதா அவர்களோட நெருங்கி பழகியவர்கள் பல பேருக்கு தெரியும். ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர் தான் அவங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோச்சுக்குவாங்களாம், ரொம்ப கிட்டிங் பண்ணுவாங்களாம், நிறையா பாட்டு பாடுவாங்களாம், ஜாலியாக கிண்டல் பண்ணுவாங்களாம். சீரியஸாக இதெல்லாம் நம்புவோமா நம்ம, கட்டுக்கதைகள் மாதிரி இருக்குங்குவாங்கல்ல, அந்த மாதிரி சீரியஸானவங்க தான் அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். டெரர் லேடி, அயன் லேடிங்கிறோம்ல, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க காலையில் சாப்பிட்றதே பார்த்தீங்க அப்படின்னா மசால் தோசை தான் சாப்பிடுவாங்களாம். ஓகே. அதுவும் வந்து தோசைகளில் வந்து லேயர் வந்து இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு இருக்கணும். ஓகே. அது ஒரு லேயர் திக்னஸே வந்து இப்ப டெல்லியிலலாம் எங்க போனாலும் பெங்களூர்லாம் ஃபேமஸ் மசால் தோசை நினைக்கிறேன். ஆமா, ஆனா அவங்க சாப்பிட்ற மசால் தோசையில தோசையே இருக்காது, வெறும் மசால் மட்டும் தான், உருளைக்கிழங்கு தான். அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து அந்த ஃபுட்டு பிரியருங்கிற மாதிரி. இப்ப அவங்களோட அந்த குக்கெல்லாம் வருவாங்க எங்க போனாலும் அவங்க சமைக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சது இந்த டெல்லியில வந்து தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்ல சிஎம்க்குன்னு தனி ஃப்ளோர் இருக்கும், அங்க தனி கிச்சன் இருக்கும். அங்கெல்லாம் நாங்க சும்மா ஃப்ரீயா அக்சஸ் பண்ணுவோம், ஏன்னா அப்பா இருக்கிறதுனால. அப்ப அங்க போறப்ப அவங்க குக்குங்க எப்படி செய்யறாங்க, அம்மாவுக்கு இப்படிதான் பிடிக்கும் அப்படிதான் பிடிக்குங்கிறப்ப அப்ப அந்த அம்மா சமையல் செய்யறவங்க எங்க கிட்ட சொன்ன கதைகள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு தடவை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு தட்ட தூக்கி போட்டு போயிட்டாங்களாம். அதாவது சண்டை போட்டுட்டு இல்லையா, சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்போ உருளைக்கிழங்க இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அவங்க பார்க்க தாங்க பெருசா இருப்பாங்க, ஆனா உண்மையா குழந்தைங்க அப்படிங்குவாங்க. அது மாதிரி அவங்களோட பழகிய பழங்காலத்து நடிகைகள்லாம் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிறப்ப என்னடா இந்த அம்மா இவ்வளவு சாஃப்டாட்டடா இருக்காங்க. யாரையுமே சரி கட்சிக்காரவங்ககிட்ட நடந்துக்கிறப்ப கூட 2 ஃபேஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் எல்லா மந்திரியும் திட்டி வாங்கியிருக்காங்க. கட்ட வார்த்தை எல்லாம் சகஜமா அடிச்செல்லாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடிப்பாங்க, கோவப்படுவாங்க. அதே அளவுக்கு பிரியம், அக்கறை, பாசம், ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா செய்யறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப இதுல என்னன்னா இந்த ஒரு ஃபயர் கேரக்டர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே சின்னம்மாவா. ஓகே. நம்ம இவங்க 2 பேருமே நல்லா இருந்ததுனால நமக்கு தெரியல. பட் ஆனா விஷயம் என்னன்னா இவங்க ரொம்ப சாஃப்டான், இவங்க தான் அந்த ஃபயர் ஃபேக்டர். ஓகே. எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பெரிய உயிருக்கு அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டப்பையும் சரி, இந்த சோபன் பாபு பிரச்சனைக்கு அப்புறம் திரும்பி தமிழ்நாட்டில் இயல்பான நிலையில் தங்க முடியாம இருந்தப்பையும் சரி, எல்லா சமயத்திலையும் அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை நாளைக்கு பாதுகாப்பா வச்சுக்கிட்டது சின்னம்மா ஃபேமிலி. ஓகே. இவங்க தான் ரொம்ப ப்ரொடெக்டிவா இருந்திருக்காங்க, இவங்க தான் காப்பாத்திருக்காங்க. பல கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள்ல உடன் இருந்திருக்கிறாங்க. கூட சில மேடைகள்ல சொல்லுவாரு, ஜெயலலிதா வந்து தன் உயிருக்கு பயந்து என் காலில் விழுந்து என்கிட்ட வந்து அழுதாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. நீ இங்க இருக்காத, உனக்கு இது சேஃப் இல்லை, நீ பெங்களூர் போயிருன்னு நான் சொன்னேங்கிறாருல. அந்த சமயத்தில் கைவிட்ட சமயங்கள் எல்லாம் அவங்களை தமிழ்நாட்டுக்குள்ளார தங்க வச்சு அவங்களை பாதுகாப்பா பார்த்துக்கிட்டது சசிகலா. ஓகே. அதனால பல கஷ்ட சூழ்நிலைகளை அவங்க நாளைக்கு உடன் இருந்ததுனால தான் அவங்க மீது ஒரு பிரியமும் மரியாதையும் நம்பிக்கையும் அவங்களுக்கு எப்பயுமே வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒருத்தவங்களை நம்ம நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ அவங்க பண்ண அதாவது அவங்க மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் சசிகலா தான் காரணம். இந்த அம்மா பேரை வச்சுக்கிட்டு அந்த அம்மா நாளைக்கு சம்பாரிச்சுக்கிட்டாங்க, இவங்க குடும்பத்தை வளர்க்கறதுக்காக அவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் நாளைக்கு உண்மையிலே சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்குள்ளார முதலமைச்சராக இருந்தவங்க, நிர்வாக ரீதியாக ஒரு உயரிய பதவியில் இருந்தாங்க, எங்கே எது வேணாலும் நடக்குதுன்னு நாளைக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட இருக்கிறவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாதா? ஜெயலலிதா ஒரு ஆடம்பர பேர் வழிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காலத்திலேயே லேண்ட் குரூசர், இப்போ தான் லேண்ட் குரூசர் சகஜம். அப்போலாம் அந்த அம்மா யூஸ் பண்ணப்போ ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து வச்சுருந்தாங்க. புதைக்கப்பட்ட போது அவர்களை உள்ள வச்சப்பயே அவங்க கையில் ஒரு வாட்ச் கட்டி இருக்கும். ஓகே. அந்த வாட்சோடைய விலை 80 லட்சம் ரூபா. ஓகே. அதை வச்சுதான் அப்படியே அவங்கள உள்ள புதைக்கிறப்பயே நாளைக்கு அந்த வாட்சோட தான் வைக்கிறாங்க. அது மாதிரி அவர்கள் பயன்படுத்துகிற வாகனங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எல்லாம் ஆடம்பரத்தின் உச்சம். நீங்கள் அந்த ₹1 சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திருமணம் நடத்தினப்ப இன்னமும் அந்த புகைப்படங்கள் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் பட்டுப்புடவை கட்டிட்டு எந்த அளவுக்கு அலங்காரங்களோட நகைகளோட இருக்கிறாங்களோ அந்த புகைப்படத்தில், அதே அளவுக்கு சசிகலாவும் அதே கலர் சாரி அதே அளவுக்கு நகையோட இருப்பாங்கிறப்ப ஸோ 2 பேரும் உடன்பிறவா சகோதரிகள் மாதிரி இருந்தாங்க. 2 பேருமே நாளைக்கு ஒரே அளவுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனை அனுபவிச்சுக்கிட்டாங்கிறப்ப இப்போ நாளைக்கு நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன்னா நான் பார்க் ஹோட்டலில் ரூம் போடுறேன்,
நான் நாளைக்கு கூட இருக்க போறேன்னா, தம்பி நீங்க வாங்க என் ரூம்ல இருங்கன்னு சொல்லுவாங்களா, அப்ப அந்த சேம் கம்ஃபர்ட்டை நான் தான் உங்களுக்கு தரேன். ஓகே, சேம் லைஃப் ஸ்டைல்லே அவங்க ஒன்னாவே வாழ்ந்து அவ்வளவுதான். ஆனா அது ஜெயலலிதா விரும்பியது, ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை தரத்தை ஜெயலலிதாவுடன் இருந்த தோழியாக இருந்தவர்களும் அதையே பின்பற்றினார்கள், அவங்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப நாளைக்கு இதை ஒன்றும் சொல்ல முடியாது. இப்ப அவங்க வந்து ஜெயலலிதாவோட கஷ்டப்பட்ட காலங்கள், நாளைக்கு உடன் இருந்தவர்கள் எல்லாம் பேசுறாங்க. இன்னைக்கு எடப்பாடி சொல்லலாம், நாளைக்கு நீ ஜெயலலிதாவுக்கு வேலை பார்த்தவன் தானே, அந்த வேலை பார்த்தவங்க கிட்ட நீங்க போய் வேலைக்காரங்க மோசமா கையை கட்டிட்டு நின்னவங்க தானே நீங்க. அந்த அம்மா முன்னாடி இவங்க எல்லாம் பேண்ட்ல உச்சா போயிருவாங்க. ஆனா வெளியில வந்து பேசுறது என்ன அப்படின்னப்ப, அந்த அம்மாவுக்கு நிர்வாக ரீதியா நாளைக்கு ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச அனுபவம் கூட நாளைக்கு சசிகலாவுக்கு அதை விட 4 மடங்கு தெரியும். ஓகே, நீங்க இவர் 5 வருஷம் சிஎம்ஆ இருந்தவரோட எக்ஸ்பீரியன்ஸை விட அவங்க நாளைக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஜெயலலிதா அவர்கள் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுப்பாங்க முதலமைச்சராக இருக்கிறப்ப டெய்லி. அப்போ வந்து கலைஞர் சிஎம்ஆ இருக்கிறப்ப ஸ்டாலின் டெப்டி சிஎம். ஆனா துணை முதலமைச்சரை உளவுத்துறை ரிப்போர்ட் அப்ப கலைஞர் கூட வச்சுக்க மாட்டார். ஆனா இதே ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறப்ப உளவுத்துறை ரிப்போர்ட்ல சின்னமா இருப்பாங்க, கூட இருப்பாங்க. ஓகே, நீங்க சசிகலா புஷ்பா பாராளுமன்றத்துல நாளைக்கு தாக்குதலுக்கு உள்ளானப்ப யார் அடிச்சாங்கன்னு சொன்னாங்க, சின்னமா அடிச்சாங்கன்னு தான் சொன்னாங்க. ஓகே, இந்த ஃபயரி கேரக்டர், ஃபோர்ஸ், ரிவோல்ட் பண்றது எல்லாம் இவங்க தான். இந்த அதிகாரிகளை அடிச்சு பறக்க விடுறது இதெல்லாம் இவங்க பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல அதை அந்த அம்மா செய்யறதா நம்மளுக்கு தோன்றி நினைச்சிட்டு இருந்தது. நம்ம ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தப்ப அந்த அருகில் இருந்த 6-7 அமைச்சர்களும் முக்குலத்தோர அடையாளமா இருந்ததெல்லாம் சசிகலா சாய்ஸ். ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் ஆக்கியது சசிகலா சாய்ஸ். அந்த கம்யூனிட்டியை கம்ப்ளீட்டா பூஸ்ட் பண்ணி, அதனாலதான் எப்பயுமே முக்குலத்தோர் சமூகம் மறைமுகமாக அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆளு அந்த அம்மா அங்கேயே இருக்குது, அவங்க நம்ம ஆள நாளைக்கு நெருக்கமா வச்சிருக்காங்க, அந்த அம்மா நம்ம ஆட்கள் எல்லாம் தூக்கி விடுது, நம்ம ஆளுங்களுக்கு செய்யுது. இதுதான் அந்த மறைமுக லாபி. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த அடையாளம், அந்த சமூகம் பின்னாடி நிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த ஒரு ஐடென்டிக்கல் ஃபேஸ்லயே இருந்தவங்க அவங்களோட கடைசி நிமிடங்கள் வரைக்கும் அவங்க நாளைக்கு அவங்களுக்கு உண்மையா இருந்தாங்க. குடும்பத்துல நீ வராத, பேசாத, போகாத, நீ அரசியலுக்கு வராத அப்படின்னா அவங்களுக்குள்ளார சண்டை இருந்துச்சுன்னா எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது தான். நாளைக்கு அக்கா தங்கச்சிக்குள்ளார வராதா, அண்ணன் தம்பிக்குள்ளார வராதா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார வராதா, அது குடும்பமாக பழகியவர்களுடன் சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க இருந்த நெருக்கத்துக்கோ அவங்க பயணித்த காலகட்டங்கள் வரைக்கும் வேற யாரும் இருக்காங்கன்னா கிடையாது. இன்னைக்கு டிடிவி சின்னம்மாவா அவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்றாரு. சின்னம்மா இல்லாம டிடிவியா? இவர் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இருந்தாரு, எம்பி எலெக்ஷன்ல நின்னாரு அதிமுகவின் பொருளாளராக இருந்தாரு. உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அவர்கள் இவரை வளர்ப்பு மகனா தத்தெடுத்துட்டாங்கன்னு ஒரு பேச்சா இருந்துச்சு டிடிவி. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பொலிட்டிக்கலி. நீங்க இதே திவாகரனுக்கு இல்லாத ஒரு முக்கியத்துவம் டிடிவி தினகரனுக்கு நாளைக்கு சசிகலா இல்லாமல் வந்திருக்குமா? நீ யாருனால, அதாவது ராமதாஸால் உயர்ந்த அன்புமணி இன்னைக்கு வெளியில வந்து ராமதாஸ் ஆளா, அவன் டம்மி அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கிற கட்சி அம்மாங்கிற பேரையும் அந்த அம்மாவோட புகைப்படத்தை கொடியில போடுறதுக்கு உண்டான ஒரு தகுதியை உங்களுக்கு உயர்த்தி கொடுத்ததோ, அதை உருவாக்கி கொடுத்ததோ சின்னம்மா தானே. இன்னைக்கு அவங்களே நாளைக்கு நீங்க வந்து நெல் விதை, நாளைக்கு அவங்க வந்து நாங்க அறுவடைக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னா இப்ப இவங்க அறுத்து தள்ள போறாங்க, பார்க்க தானே போறோம். நம்ம இந்த குருவிகள் வந்து அந்த நெல்லை உமிகளை எடுத்துட்டு போவோம் பதறுங்கிறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தை. சீப்பு எடுத்து வச்சா கல்யாணம் நின்றுமா அப்படின்னா 0.1%ங்கிறாரு. இவர் என்னத்தை பெருசா சாதிச்சாரு? 2019 5% ப்ரூவ் பண்ணாங்கிறாரு. 24 இவரோட எம்பி கேண்டிடேட் அமமுக திருச்சியில் நின்னப்ப நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துக்கு போகுது, அமமுக 4வது இடத்துக்கு போகுது. ஓகே, எந்த லட்சணத்துல உங்க கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க சசிகலாவை பார்த்து 0.1%ங்கிறீங்க? இது வளர்த்து விட்டவங்க, அவங்களாலதான் அடையாளப்படுத்தப்பட்டவங்க. விமர்சனத்தை பாருங்க. கட்சி தொடங்குறப்பயே 6 மாசமாச்சு அவங்க குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சி தொடங்க, அவங்க பேச்சை நம்பி யாரும் போகாதீங்க. இப்பயும் என்ன தெரியுமா செய்யறாரு? பிஜேபியிலேயே சசிகலா அவர்களிடம் நெருக்கமா இருக்க பல பேர்களை கூப்பிட்டு நீங்க அவங்கள நம்பி இருக்காதீங்க, நீங்க அங்க போகாதீங்க. பிஜேபி ஒரு பெரிய அவாலா டிரான்சாக்ஷன் மேட்டர் அவங்க பிடிச்சிட்டாங்க, இப்போ அவங்களை எலெக்ஷனுக்குள்ளார அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இந்த மேட்டரை இவர் போட்டுவிட்டதே இவர் தானா? ஓகே, இவரு சொல்லி இவரே இந்த மேட்டரு இங்க ஒரு பெரிய இந்த இடத்துல இருந்து இந்த ட்ராக் மூலமா இவ்வளவு பணம் வந்திருக்குது, இந்த ட்ராக்கை பிடிங்க, இதை வச்சு இப்போ அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி எப்படியாவது தூக்குங்கன்னு தட்டி விடுறதே. சசிகலாவை கைது பண்ண போறாங்க அப்படிங்கிறத டிடிவி வெளியில ஊர் முழுக்க ப்ரொபகண்டா பண்றாரு, பிஜேபிக்கு அழுத்தம் கொடுக்குறாரு இவங்களை தூக்குங்கன்னு சொல்லி. இப்ப கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தன்னை எப்படி பறைசாற்றுகிறாரு அப்படின்னா, நாளைக்கு 30 சட்டமன்ற தொகுதிகளில் நாளைக்கு வாக்காளர்களை பிரித்து, அதிமுக வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கி அதிமுக ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்தேன். அவர் தான் அவர் வாயால சொன்னது, நான் சொல்லல.
இப்ப அந்த ஸ்டாண்டர்டை இவங்க என்ன செய்யறாங்க, டிடிவியை கொண்டாந்து உள்ள சேர்த்துட்டா அந்த 30 கான்ஸ்டன்சில இவர் ப்ளே பண்ண மாட்டாரு, அதனால அது நமக்கு சாதகமா மாறிடும் அப்படிங்கறது தான் பிஜேபியோட கணக்கு, எடப்பாடியோட கணக்கு. இங்கேயும் உன்னை அடிமையா தான் வச்சிருக்காங்க. இப்போ உனக்கு என்ன சீட்டு தரேன், நான் எவ்வளவு கண்டிஷன்ஸ் தெரியுமா டிடிவி எடப்பாடி சேர்த்ததுக்கு? 300 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க பிஜேபியில இருந்து. இது நாளைக்கு நம்ம சோர்ஸ் யாருன்னே வெளிப்படையா சொல்றேன், மாணிக்க ராஜா அமமுகவோட போயிச்சலாரு, அதிமுக சேர்ந்தார்ல, இப்ப அவர் சேர்ந்ததே எதனால அப்படின்னா, அவர் இவருக்காக வீடு நிலபுலம் நிறைய அடமானம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த அடமானம் வச்சவர் நாளைக்கு இந்த பணம் வந்ததை இவர் நம்மகிட்ட சொல்லன்னு இவர் போய் கேட்க போனப்ப அந்த பணம் கட்சிக்காக கொடுத்ததுல எனக்காக கொடுத்ததுன்னு இருக்கு, தனிப்பட்ட முறையில கொடுத்தது. ஓகே, அப்படிங்கிற வருத்தத்துலதான் இவர் நாளைக்கு கொள்கையும் மாறுறாரு, பினான்சியலா லாக் ஆனா அதுக்காகவாச்சும் செய்யணும்ல, அதையும் செய்யலாங்கிறப்பதான் இவர் நாளைக்கு அவரை விட்டு கிளம்புறாரு. அப்ப உங்களுடைய சித்திய விமர்சனம் பண்றீங்க, உங்கள் கொள்கையை விட்டுட்டு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியை தலைவராக ஏத்துக்கிட்டா, எடப்பாடிக்கு பிரச்சாரம் பண்ணா என்னை நம்பி என் தொண்டர்கள் கூட இருப்பானா, தலைவர்கள் கூட இருப்பானா, எடப்பாடிக்காக போய் நிக்கிறதுக்கு நான் தூக்க மாட்டிக்குவேன் பேசினவர். அமமுகவை உருவாக்குனது அதிமுகவை துரோகியிடம் இருந்து கைப்பற்றுவதற்கு, அம்மா ஆட்சியை கொண்டு வருவதற்கு. இப்ப அம்மா ஆட்சியை கொண்டு வருவானான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் செதைக்கிறாங்களேங்கிறாங்க. அவங்க செதஞ்சு போயிருச்சுங்கிறதுனாலதான் அவங்க களத்திலேயே குதிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு அதிமுகவோட பொதுச் செயலரா சசிகலா வராங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதிமுக வலுவாயிடுச்சு, ஓபிஎஸ் திரும்பி ஏடிஎம்கே வருவாரா, செங்கோட்டையன் திரும்பி ஏடிஎம்கே வருவாரா, வைத்தியலிங்கம் திரும்பி ஏடிஎம்கே வருவாங்களா? முடிஞ்சு போச்சு. அதாவது கண்ணாடிகள் உடைந்து செதறியதான். இதுக்கு மேல திரும்பி நீங்க ஒட்ட வைக்க முடியுமாங்கிற மாதிரி ஐகானிக் லீடர்ஸ், ஃபேஸ் வேல்யூ உள்ளவர்கள், எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்தவர்கள், ஜெயலலிதாவால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டவர்னு பெரும் தலைவர்கள் எல்லாருமே வெளியேறாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் நாளைக்கு செங்கோட்டையன் வெளியானப்ப எடப்பாடி கிட்ட போய் நீங்க செய்யறது தப்பு, இது கிரவுண்ட் லெவல்ல பெருசா பாதிப்படையுது, நீங்க முன்னாடி பண்ணது வேற, இது நம்ம கம்யூனிட்டிலயா நாளைக்கு நம்ம ஆள நீங்க விரும்ப மாட்டேங்கிறீங்கிற பேச்சு வருது, இது நாளைக்கு நம்மளோட வீழ்ச்சியில தான் கொண்டு போய் விடும் அப்படின்னப்ப பரவாயில்ல, ஏன் நாற்காலி எனக்கு முக்கியம், இது நாளைக்கு கவலைப்படுறதா இல்ல, எனக்கு இதனால ஆட்சியே வரலனாலும் பரவாயில்ல, நான் எதிர்கட்சி தலைவரா இருந்துக்கிறாங்க. அவரு தன்னோட சர்வைவலுக்கு தன்னோட சேருக்காக எல்லாத்தையும் இழக்கிறாருன்னா, ஆனா அந்த சாம்ராஜ்ய கட்சி அந்த நிறுவனம் ஒரு கம்பெனியில திடீர்னு ஒரு ஆபீசர் வந்து எம்டியா வந்துட்டு அவன் நாளைக்கு பண்ற தவறான முடிவுகள்னால கம்பெனி அழியுது. ஆனா அந்த கம்பெனியை கண்கூட பார்த்து வளர்த்தவருக்குன்னு ஒரு வாயில வைத்தறிச்சு இருக்கும்ல, ஐயோ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு உருவாக்கின நிறுவனம் இப்படி வீணா போதேன்னு. அதுதான் இன்னைக்கு அம்மையார் சசிகலாவோட மனநிலை. இந்த அம்மா ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்றதே மேலும் நிறைய பல ரகசியங்கள் அவங்க வாயால வெளியில வருங்கிறது தான் நாளைக்கு உண்மையா பார்க்கப்படுது. இப்ப இவ்வளவு நாள் அவங்க மேடைகள்ல பேசுனதை எதுவுமே இப்ப டிடிவி தினகரன் தனியார் நிகழ்ச்சியில ஒரு இதுல ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பேசியிருந்தாங்க, வேற அதுல ஸ்ட்ராங்கா பத்திரிகையாளர்கள் சில சம்பவங்களை சார்ந்து கேள்வி கேட்கறப்ப, ஆனா அவருடைய பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டு தி பாயிண்டே இல்ல. ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் ஒரு கேள்விக்கே நான் என்னடா கேள்வி கேட்டேன், நீ என்னடா பதில் சொல்ற, என்னடா இவ்வளவு நேரம் பேசுற அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா உண்மையிலேயே வந்து அவரு சொல்றப்பே பச்சையா தெரியுது இவர் பண்றாரு, பாயிண்ட் வரல, அவர் போய் பேசுறாரு, மழுப்புறாருன்னு தெரியுது. ஆனால் நம்ம சசிகலா அவர்களுடைய மேடை பேச்சை பாத்தீங்க அப்படின்னா டு தி பாயிண்ட், எக்ஸலண்ட் ஸ்பீச். உண்மையிலேயே அவங்க அதுக்கு முன்னாடி சில சமயங்கள்ல திணறுவாங்க, முன்னாடிலாம் அந்த பேப்பர் வச்சு படிப்பாங்க, ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. இது இயல்பா இந்த வீட்டுல இருக்கிற குடும்பஸ்தர்கள் வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எப்படி பகிர்ந்துக்குவாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க அம்மா அந்த அம்மா சொல்ற ஒரு இடத்துல கூட இந்த இடத்துல பொய் இந்த அம்மா ஃபேப்ரிகேட் பண்றாங்க நமக்கு தோணவே இல்லை. இந்த பரோல்ல அவங்க வீட்டுக்கார் உடம்பு முடியாம இருந்தப்ப வந்தப்ப அவங்க சொல்ற மாதிரி அந்த 5 நாட்கள் மாற்றப்பட்டது, அதெல்லாம் இவங்க பேசவே கூடாது. ஜெயிலில் அங்கே கொடுக்கறது தான் இவங்க கவர்மெண்ட் வந்து அதை ஹோல்டு பண்ணக்கூடாது. அவங்க பண்ணது இடைஞ்சல்கள் கொடுத்தது அவங்க ரொம்ப தெளிவாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அவர் பேரையே சொல்ல மறுத்தாலும் மேல இருந்து நாளைக்கு அவருக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால அவர் அப்படி நடந்துக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அது இவரே செய்யறாருன்னு. ஓகே, வருத்தப்பட்டு தான் இப்போ சொல்றாங்க. அதை இவ்வளவு நாள் அதை மனசு பிஜேபி விளையாடல, இவனே ஆட்டம் காட்டுறான் அப்படிங்கிறாங்க. இப்ப போயஸ் கார்டனுக்கு தானே நான் வருவேன் அப்படின்னா இவருக்கு என்னன்னா, இப்ப ஏன் இந்த அவ்வை சண்முகி சாலைய கட்சி அலுவலகத்துக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு கட்சியை உடைச்சாங்க, ஏன் போய் சண்டை போட்டாங்க அப்படின்னா, அங்க நீ உட்கார்ந்தாதான் பாஸ். இந்த பழைய காலத்து மன்னர்களோட அரண்மனையில் மன்னர் நாற்காலியில் அமர்ந்தால்தான் நீங்கள் மன்னர் அப்படிங்கிற மாதிரி போயஸ் கார்டனுக்கு போயிட்டா எங்க திரும்பி இவங்க தான் பவர் ஃபேக்டர்னு ஷோ ஆயிருமோ அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க சொல்ற சினாரியோக்கு அப்புறம் தான் நானே யோசித்தேன், கரெக்டாக வந்து இந்த அம்மா பரோலுக்கு வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போயஸ் கார்டனா அம்மா நினைவிடமா மாற்றுவோன்னு அரசு ஜீவோ வந்துச்சு.
ஓகே, இவங்க வர்றதுக்குள்ள அதை லாக் பண்ணணும் அப்படிங்க. அது நாளைக்கு நாங்கள் மியூசியமாக மாற்ற போகிறோம். உடனே ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. நீ நாளைக்கு இஷ்டப்பட்டு எவன் சொத்தவனாலும் எடுத்துக்கிட்டு நீ மியூசியமாக மாற்றியா, கவர்மெண்ட்டுக்கு யார் அந்த பர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லி கவர்மெண்ட் அந்த இதை ஜியோவை ரத்து பண்ணுது. உடனே நாளைக்கு இந்த தீபாவை இவங்க ஹையர் பண்ணி கவர்மெண்ட் சார்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போய் இவங்க தான் லீகல் ஏர்னு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுக்குது தீபாக்கு. ஏன்னா இந்த அம்மா உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்போ எவ்வளவு இந்த தீபாவே 234 சட்டமன்ற தொகுதியில வேட்பாளர் போட போறேன், கட்சி நடத்துறேன்னது இந்த சொத்து கிடைச்சோன்னா சைலண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்ப இவங்க கூப்பிட்டு நான் பணம் தரேன், நான் சொத்தை கொடுத்துறேன், நீ சைலண்ட் ஆயிர. இன்னமும் அந்த அம்மா வெளியில வந்து சின்னம்மா மட்டும்தான் பேசுதே தவிர வேற யாரையுமே திட்டாது. நான் கேட்கறது, இந்த தீபாவை என்னைக்காவது நாளைக்கு இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட ஒரு இமேஜில் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃப்ரேமில் எங்கேயாவது ஒரு எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இல்லை இந்த அம்மா நாளைக்கு காரில் யார் அந்த அம்மாவோட பேருக்கு இப்படி ஒருத்தங்க இருக்காங்கிறது அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் தான் கரெக்ட். இந்த அம்மா இந்த பீப்பாங்கிற ஒரு கேரக்டர் இப்ப இவ்வளவு நாள் வந்ததே நாளைக்கு இறந்ததுக்கு அப்புறம் தான். நாளைக்கு இவங்களுடைய நிழலா இந்த அம்மாவுடைய ஜெயலலிதாவுடைய நிழலா இருந்தது சசிகலா தான். இவங்க நாளைக்கு இன்னைக்கு வந்து அண்ணன் மகள் லீல இறங்குறாங்களே தவிர உண்மையா சொல்லணும்னா அந்த அம்மா வாங்கின தண்டனைக்கு 4 வருஷம் இந்த அம்மாவும் போய் இருந்துட்டு வருது. இப்ப நாளைக்கு நான் லீகல் ஏறணும், நீ நாளைக்கு ஜெயலலிதா போல ஜெயிலுக்கு போவியா? ஓகே, இன்னைக்கு திரும்பி அவங்க நகைகளை வந்து அமலாக்கத்துறையில ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறது தான் நான் தான் லீகல் ஏறி சொத்தை கூடன்னு இப்படி பிலுக்குன்ட்டு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது காசு பார்க்கறதுக்கு. இதுக்கெல்லாம் திண்ணையில கிடந்தவனுக்கு நாளைக்கு சம்மந்தமே இல்லாமல் திடுக்கணும். அந்த மாதிரி அந்த அம்மா இவங்கெல்லாம் சரியில்லை, வேணாம். வெளிப்படையாக எக்ஸ்போஸ் ஆனால் தானே டிரைவரை வச்சுக்கிட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, புருஷனை வெளில போடாங்குது. நீ வெளியில வந்து பப்ளிக்கில் பேசினப்பே உங்க லட்சணம் என்னன்னு ஊர் சந்தி சிரிச்சிருச்சுல, இதெல்லாம் ஜெயலலிதாக்கு தெரியாம இருந்திருக்குமா? ஓகே, நடத்த சரியில்லைங்கிறதுனால தானே நாளைக்கு ஊரில் தள்ளி வச்சுருக்காங்க. இன்னைக்கு நீங்க வந்து இவங்க ஏன் ஹேண்டு எடுக்கிறாங்க, ஏன் பொலிட்டிக்கலாவும் அந்த அம்மா வராம பிஹைண்ட் த ஸ்கிரீன் போகுது அப்படின்னா இதெல்லாம் எடப்பாடி பண்ண வேலை. அவங்க எவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அன்னைக்கு செங்கோட்டையன் அக்கறையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் வந்து இருக்க சொன்னார். இப்போ செந்தில் பாலாஜி பிரச்சனைக்கு உள்ளாகிறாரு, அவர் கைது செய்யப்படுறாரு. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் தமிழ்நாட்டை விட்டு அவர் தாண்ட வைக்க முடிஞ்சா? ஓகே, திகாரு கொண்டுட்டு போக முடிஞ்சா அவங்களால? இங்கேயே புழல் சிறையில் அமைச்சராக வச்சு அவருக்கு எல்லா செல்வ செல்போட்டு ஜெயிலுக்குள்ளார இருந்தாருன்னு தான் பேர். டிவி, செல்போனு, அவருக்கு ஹோட்டல் சாப்பாடுன்னு எல்லா சகல வசதியும் வச்சு, ஆனால் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருந்தாங்கல்ல. 400 நாள் இருந்தாலும் 400 நாளும் தமிழ்நாட்டு சிறையில் தான் இருந்தார். ஒரு நாளும் டெல்லி கொண்டுட்டு போக முடியல. அவன் பவர் என்னன்னு காட்டினாலங்கிற மாதிரி இவங்க நாளைக்கு என்னை அக்கறையின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நல்ல வேளை நான் வரல. வந்திருந்தால் நாளைக்கு உண்மையிலேயே நாளைக்கு நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க மாட்டேங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க யோசிச்சு பாருங்க. அளவுக்கு எனக்கு ஏதாவது நடந்திருக்கலான்ற அளவுக்கு அவங்க தாராளமா நடக்கும். நாளைக்கு இன்று இருக்கக்கூடிய சிறைத்துறையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி எல்லாம் இந்த அடிக்கிறது வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். இப்பெல்லாம் எல்லாத்துக்குமே சரி மாத்திரை தான் சாப்பாட்டுல. இப்போ நான் 32 நாள் சிறையில இருந்தேன். எனக்கு வந்து சாப்பாடு அங்கே சாப்பிட்ட யூஸ்வல் சாப்பாடு நான் சாப்பிட்டதே எனக்கு வீட்டில் வந்து நார்மல் ஃபுட்டு எனக்கு அக்கமடேட் ஆகிறதுக்கு 60 நாள் ஆச்சு. ஓகே, அந்த ஃபுட்டுக்கும் இந்த ஃபுட்டுக்கும் நமக்கு நல்ல சாப்பாடு உடம்புக்கு ஒட்டலை, வாந்தி பேதி அந்த மாதிரி. இது என்னன்னா அந்த அளவுக்கு மோசமான சாப்பாடு உள்ள. என்னடான்னு விசாரிச்சா தமிழ்நாடு முழுக்க இருக்க சிறைத்துறையோட கேன்டீன் இன்சார்ஜ் யாரு கான்ட்ராக்டர் அப்படின்னா மணல் குவாரி கரிகாலன். ஓகே, என்ன எதுக்குடா இவங்க இங்க இவங்களுக்குன்னா காசுக்கா பஞ்சம், எதுக்குடா இதுக்கு வந்தாங்க அப்படின்னு விசாரிச்சா முன்னாடி எல்லாம் காமராஜர் எம்ஜிஆர் சத்துணவு போட்டப்புறம்லாம் நல்லா காசு பார்க்கணும் அப்படின்னா இந்த சத்துணவு கூட்டத்துக்குள்ளார கான்ட்ராக்டர் பூந்துருவான். அதுல வந்து ஏதாவது சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா இப்பெல்லாம் அந்த பிள்ளைங்க 4 பிள்ளைங்க மயக்கம் அங்க போய் படுத்துக்கிச்சுங்கன்னா கான்ட்ராக்டர் செத்துறான்ல. அதனால அங்க போகாம இவங்க ஜெயிலுக்குள்ளார வந்தா இவன் செத்தாக நம்மளுக்கு என்ன எதுவும் தெரியாதுல. இப்போ வாந்தி பயக்கமே வந்தா கூட ஜெயிலில் நடந்தா யாருக்கு என்ன தெரிய போகுது? இப்போ பிள்ளைங்களுக்கு தலைக்கு 150 ரூபா ஒரு வேலைக்குன்னா அது ஜெயில் கைதிகளுக்கு ஒரு வேலைக்கு 250 ரூபா 100 ரூபா கூட வேலை கிடைக்குது. ஸோ எல்லாமே கேரளா அரிசிலாம் பிச்சை வாங்கணும். இவ்வளவு பெருசு இருக்கும் ஒரு அரிசி. கோழி போடுறாங்களா இந்த வாரத்தில் ஒரு நாள் கலைஞர் கோழி போட சொன்னார்ல, அது சத்தியமா அது வந்து ஆஸ்ட்ரிச் கோழி வந்து அறுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இவ்வளவு பெருசு இருக்கும் கழுத்து. அதை நீங்க கடிக்கலாம், அதுவும் அவங்க வேகவும் வைக்க மாட்டாங்க எதுவுமே, அதை கடிக்கலாம் முடியவே முடியாது. இவ்வளவு பெருசு ஒரு கழுத்து எங்கேயாவது ஆட்டுக்கு கோழிக்கு பார்த்துருக்கீங்களா? சிறையில் அப்படிதான் எல்லாமே வெறும் ஒண்ணுமே கிடையாது, வெறும் காலு கழுத்து கோழி கறின்னு சொல்லி போடுறது. ஆனா உடம்பே இருக்காது, வெறும் காலு கழுத்து. அதாவது இந்த கோழி கடையில வேஸ்ட்டுக்குன்னு வச்சிருப்பான்ல அதெல்லாம் வச்சு போட்டு எல்லா கைதிகளுக்கும் குழம்ப ஊற்றி ஆளுக்கு ஒரு கழுத்தை போட்டு அனுப்பிச்சிருவாங்க. உங்களதான் நீங்க அந்த கேன்டீன் சாப்பாடு வாங்கிக்கலாம். அதுல என்ன கொடுப்பான், ஏதாவது குழம்பு கொடுப்பான், முட்டை கொடுப்பான், ஆம்லேட் கொடுப்பான். இது மாதிரி அது யாருன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த ரிட்டையர் ஆக போற காவல்துறை அதிகாரிக்கு 1 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருவோம். ஏன்னா அதுல ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கிடைக்கும். நீ நாளைக்கு
அதை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது. அதுலேயும் எனக்கு வந்து நான் டிஎம்கே ஏற்றுக்கிட்டு போனதுனால எனக்கு கேன்டீன் சாப்பாடு அலௌடு கிடையாது. ஓகே, அதாவது அவங்க எதிர்த்து பேசி போனதுனால ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறதுனால எனக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் கிடையாது. இதுல இப்ப ரீசெண்டா இவங்க அந்த தமிழ்நாடு சிறைச்சாலைகள்ல கண்டுபிடிக்கிறதுனா கையை உடைச்சுட்டா காலை உடைச்சுட்டோம்னா நீ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிறியா. அதனால என்ன பண்ணிடுறது அப்படின்னா ஒன்னொன்னுக்கு ஒரு மாத்திரை, பைல்ஸ் வரத்துக்கு, வாய் கொளறதுக்கு, நாளைக்கு வந்து ஆணுறுப்பு வீங்கிறதுக்கு, நாளைக்கு அவங்களால அது இயல்பு வாழ்க்கைகள் பாதிக்கப்படுறதுக்கு. இப்போ நாளைக்கு நம்ம இந்த வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எல்லாம் ரொம்ப ஓவராக பேசுகிறோம், நம்ம உள்ளே போய் மாட்டணும் அப்படின்னா என்ன செய்யறதுன்னா நம்மளுக்கு போடுற மாத்திரை எச்சி கொளற மாதிரியோ, வாய் இழுத்துக்கிற மாதிரியோ, கோணல் ஆகிற மாதிரியோ, இல்லை பேச்சு சரியாக வராத மாதிரியான வார்த்தைகள். இதை போய் என்ன நம்ம சொல்லுவீங்க கோர்ட்டில் போனாலும் மறுபடியும் அது ஹாஸ்பிட்டலுக்கு வரும் டாக்டர். ஆமாம், அவனுக்கு உடம்புல 1000 பிரச்சனை இருக்கு. அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியும்? சாட்டை துறைமுருகன் வெளில வந்து அழுதா அப்படி இல்லை, எனக்கு ஆணுறும்பு வீங்கி நாளைக்கு ரத்தம் சீல் வடிஞ்சு நாளைக்கு எனக்கு வந்து நான் திரும்பி எப்படி குடும்பம் நடத்துவேங்கிற அளவுக்கு அழுதாருல. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்கிட்டயே என் பக்கத்து பெட்டு ஜெயிலில் நாங்கள் செஸ் விளாடுவோம், என் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான், அப்படியே நின்றுக்கிருப்பான், தொடையில் அப்படியே சீல் வடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அவனா அதை பார்த்துட்டு எந்திரிச்சு போடா நான் சொல்ல முடியும்? நம்ம கூட அவன் நல்லா பேசுகிறான் பழகுறான்னா அங்கே எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இது மாதிரி வந்து போலீஸ் எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாங்க. நான் 32 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்தப்போ என்கிட்ட அண்ணாமலை வந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் பேசணும், நைட் ஒரு 2:30-3 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கப்போ மெதுவாக சம்மந்தமே இல்லாமல் ஆரம்பித்தார். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருந்து கஷ்டப்பட்டீங்க, நான் உங்களுக்காக வெளில கஷ்டப்பட்டேன் அப்படின்னாரு. நான் சிரித்தேன், என்ன படம் சரி டைலாக் மாதிரி இருக்கு அப்படின்னப்ப, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதா இருந்தாங்க. நான் அதை ஸ்மெல் பண்ணி உடனே கவர்னர்கிட்ட சொல்லி ஜெயில் டிஜிபியை பிடிச்சி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் சட்டையை கழட்டிடுவேன்னு கவர்னரை வச்சு பேச வச்சு உங்களுக்கு உள்ள ஒரு வேலையும் நல்ல சாப்பாடு கிடைக்குதாங்கிறதா ஐ வாஸ் செக்கிங். ஓகே, அந்த திட்டம் வெளியிருந்து அரசு பண்ணதா இருந்தது. அவங்க பண்ணாங்க, நான் அதை ஹோல்டு பண்ணேன், நான் அதை தடுத்து நிறுத்தினேன், நான் அதுக்கு உண்டான முயற்சிகள் செஞ்சேங்கிற மாதிரி. இது சிறைத்துறையில என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் காவல்துறை முன்னாள் அதிகாரிங்கிறனால அவருக்கு அந்த தகவல். ஆமா, அதனால வந்து எதுவும் முடியும் அப்படிங்கிறப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்ற சம்பவங்கள் அதிகமா நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இப்ப ஜெயலலிதாவை தெய்வமா பாக்குறோம்னு சொல்ற எடப்பாடி கொடநாடுக்குள்ளார நாளைக்கு கொலை கொள்ளை நடக்கலையா? இவர் கவர்மெண்ட்லயா? இவர் தானே பண்ணது. பேசுறதே அலிகேஷன் ஃபேக்டரே எல்லாம் உங்ககிட்ட தானே வந்து நிற்கிது. இப்போ பிஜேபியோ உங்களை கிடுக்குப்பிடி போட்டு வச்சிருக்கிறதே அதில் தானே போட்டு வச்சிருக்கான். நீ அங்கே ஆனால் அங்கே என்னென்ன இருந்துச்சு, இவன் எதுக்காக அடிச்சாங்கிற உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் இந்த அம்மா தான். ஓகே, கொடநாடுல என்ன நடந்தது, கரடி பொம்மையை திருடுன்னு அவர் கதை விடுறாங்கல்ல, அதெல்லாம் இல்லை, இந்த கரடி தான் திருடுச்சு, என்னத்தை திருடுச்சு அப்படிங்கிறது இந்த அம்மா வாயை திறந்தா வெளில வந்துடும். ஒன்னும் சொல்லாம இருக்காங்க, பட் சொன்னா தெரியும். படிப்படியா தானே வருவாங்க. இப்பதானே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, பேர் சொல்ல மாட்டேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அம்மாவோட ஆட்சியை மீண்டும் அமைப்போம் அப்படின்னா இவன் கைக்கு போனா அம்மா ஆட்சி நடக்காது. 5 வருஷம் இப்போ நாளைக்கு நீங்கள் போயஸ் கார்டன் வீடை தீபாட்ட கொடுத்தாலும் திரும்பி போயஸ் கார்டனில் எய்த்தாப்பில் வீடு வாங்கி கட்டி இன்றைக்கி அவங்க குடியிருந்து இன்றைக்கி இயல்பாக நாளைக்கு மீட்டிங் போடுறாங்க, பிரச்சாரம் போகிறாங்க. இதுக்கெல்லாம் நாளைக்கு திமுகலாம் அவங்களால முடியுது. ஆனால் எடப்பாடி 4 வருஷம் சிஎம்மாக இருந்தப்ப என்னை உயிரோட கொல்ல பார்த்தான், என்னை அங்கே இருக்கிற சிறைச்சாலையில் அதிகாரிகளை வச்சு அழுத்தம் கொடுக்க பார்த்தாரு. திரும்பி இவன் சிஎம் ஆகிட்டா. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இவங்க ஏன் திடீர்னு இல்லாத முடிவை இன்றைக்கி எடுக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் 9 ஆண்டு காலமாக பிஜேபி பொறுமையாக இருங்க, நாங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறோம், ஒன்று சேர்த்து வைக்கிறான்னப்ப இப்போ திடீர்னு இவர் என்ன பண்ணுறாரு, சில ஃப்ளெக்சிபிளான சிச்சுவேஷன்ஸுக்கு அக்செப்ட் பண்ணி எனக்கிட்ட வந்த தகவலை டிடிவி கிட்ட அமித்ஷா சொன்ன வார்த்தை, நீங்கள் எங்களுக்கும் உனக்கு மட்டும் அவனை பிடிக்காமல, எனக்கும் தான் அவனை பிடிக்கல, ஆனால் இப்போதைக்கும் அவன் வரட்டும், வேற வழி இல்லை, நம்ம வேற யாரையும் எலெக்ஷன் வரைக்கும். ஆமாம், அதனால ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு நாளைக்கு அவனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிவசேனா ஜெயிச்சதுக்கு அப்புறமேல தான் நாங்கள் ஏக்நாத் சிண்டேவை கொண்டுட்டு வந்தோம், அவன் தான் கட்சியோட ஒரிஜினல் ஓனர்னு சொல்லி நாங்கள் அவனை வச்சு ஆட்டி படுத்தோம். மக்கள் வாக்களிச்சானா சிவசேனா இவர் ஏக்நாத் சிண்டேக்கு? இல்லை. ஜெயலலிதா 2016 இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமேல நாளைக்கு ஓபிஎஸ் சிஎம் ஆனாரு, சசிகலா ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, எடப்பாடி ஆனாங்க. இதெல்லாம் பிஜேபி தானே நடத்தி வச்சுது. அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதனால தான் அமித்ஷாவும் மோடியும் எந்த மேடை ஏறினாலும் என்டிஏ ஆட்சி அதிமுகவில் தான் நாளைக்கு முதல்வர் வேட்பாளருங்கிறாங்களே தவிர எவனும் எடப்பாடி பேர் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த டீல் வந்து டிடிவி கிட்ட பேசப்பட்டிருக்குங்கிறாங்க. இவங்க சின்னம்மா கிட்ட இல்லை நீங்கள் கொஞ்சம் இந்த எலெக்ஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்குன்னா அவங்களுக்கு அதில் கோவம், என்னடா இவ்வளோ நாள் அமைதியாக இருக்க சொன்னீங்க, இப்பயும் இப்படி பண்ணுறீங்க, அதுவும் இவன் வந்துட்டான், இவன் நம்மளை இன்னும் கார்னர் பண்ணுவாங்கிறப்ப இவங்க ஏதோ ரிவோல்ட் பண்ண போக கடுமையாக பிஜேபி அவங்கள மிரட்டியிருக்கு. அந்த மிரட்டலுக்கு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம இருந்த வந்த வளர்ப்பு அது கிடையாது, நம்ம சுபாவமும் இப்படி கிடையாது, பரவாயில்ல, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கட்டும், வாழ்ந்தோம், சண்டை செஞ்சோம், செத்தோன்னு இருந்துட்டு போட்டோம், நம்ம இதுக்கு மேலே இறங்கணும்னா இறங்குறாங்க. இப்போ இந்த கட்சி உருவாக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஒன்று
அவங்க தாவேகாவோட கூட்டணி போறதா இல்ல 2. 3வது அப்புறம் என்னங்க அவங்க இன்டென்ஷன் அப்படின்னா டிவிக்கு கூட கூட்டணி கிடையாது, அது ஒரு பக்கம் பேசுறாங்க. யார் கூடயும் கூட்டணி கிடையாது. Okay. அவங்க கூட்டணியே கிடையாது. அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வரப்போறதும் கிடையாது. அவங்க ஒரு சிங்கிள் ஒரு சிம்பிள் வாங்க போறதும் கிடையாது. அவங்க அப்ப என்னதான் சார் அஜெண்டா அப்படின்னா, இந்த 30 தொகுதிகள்ல எப்படி நாளைக்கு டிடிவி தினகரன் 21ல நாளைக்கு அதிமுக ஜெயிக்க விடாம நாளைக்கு அந்த வாக்க பிரிச்சேன்னு தன்னை மாறு தட்டிக்கிட்டாரோ, ஆக்சுவலா அவர் வெறும் நிழல் தான், நான் தான் நிஜங்கிறாங்க. ஓகே, நீ அவனை தானே கூட்டு போன, நான் இறங்குற களத்துல 30 பேரையும் நான் என் ஆதரவாளர்களை கேண்டிடேட் எப்படி ஜெயிக்கிறேன்னு நான் பாக்குறேன். 30 பேரையும் நான் சுயேட்சை கேண்டிடேட் போடுறேன் என் ஆதரவாளர்களை. அவங்கள வச்சு நாளைக்கு நான் ஃபேஸ் பண்றேன். அதிமுக ஜெயிக்க கூடாது. இவன் ஜெயிச்சானா நாளைக்கு நம்மளையும் வாழ விட மாட்டான், கட்சின்னு அழிச்சிருவான், இவன் வந்து சர்வாதிகாரம் ஆயிடுவான். மீண்டும் நாளைக்கு இவர் வந்துடவே கூடாதுங்கிற நிலையை உருவாக்குவதற்கு தான் அந்த அம்மா களத்தில் இறங்குறாங்க. அவர்களுடைய மேடை பேச்சும் சரி, அவர்களுடைய உண்மை மனநிலையும் மக்கள் மத்தியில் வெகுவாக பாராட்டுற ஒரு பார்வையில் தான் இருக்குது. டிடிவி தினகரன் தன்னுடைய அதாவது தாங்கையே எடுத்து தான் விரல்லையே கண்ணை குத்துற மாதிரி அங்கேருந்த அந்த டிடிவியை வச்சு ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அசிங்கப்படுத்துறதுக்கு எடப்பாடி பிளான் பண்ணுறாரு. இதே ஓபிஎஸ்ஸை நாளைக்கு நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னு கை கோர்த்தவர் காரியம் முடிஞ்சவனா அவரை கழுத்தறுத்தார். இதே டிடிவியும் கழுத்தறுப்பார். இன்னைக்கு பணத்துக்காக நாளைக்கு உங்கள் சொந்த சித்தியவே நீங்கள் இழக்கிறீங்க, அவங்கள விமர்சனம் செய்கிறீங்கிறப்ப டிடிவி தன்னறியாமல் தன்னை அழித்து கொண்டிருக்கிறார். சசிகலா அவர்கள் பின்னாடி இந்த சமூகம் நாளைக்கு சசிகலாவா டிடிவியான்னு கேட்டால் சசிகலா பின்னாடி தான் நிற்கிது. அவங்களுக்குன்னு உண்டான ஒரு இமேஜ், அவங்களுக்குன்னு உண்டான ஒரு ஃபேஸ் வேல்யூ, அவங்களுக்குன்னு உண்டான ஒரு வாய்ஸுங்கிறது சவுத்தில் ஹெவியாக இருக்குது. கண்டிப்பாக அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் அவங்களுடைய வேட்பாளர்களை நிப்பாட்டி நேரடியாக பிரச்சாரத்துக்கு ஈடுபட இருக்கிறாங்க. அதனால் நாளைக்கு அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவுகளை தென்பகுதியில் இருக்குங்கிறது தான் நிதர்சனம். பார்ப்போம். நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். மனமார்ந்த நன்றி. நன்றி.